ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது பாடசாலையில் ஒழுக்கம் என்ற தலைப்பில் பேச்சு போட்டி. இதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் அன்பிற்கினிய தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் என் அன்பு தோழர்களே, இன்று நான் பாடசாலையில் மாணவர் ஒழுக்கம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பகிர விரும்புகிறேன். ஒழுக்கம் என்பது மனிதனின் உயர்ந்த பண்பாகும். குறிப்பாக மாணவர்களின் வாழ்க்கையில் ஒழுக்கம் மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றது. ஒழுக்கமுள்ள மாணவர்கள் நேரத்தை மதிப்பார்கள், ஆசிரியர்களை மரியாதை செய்வார்கள் மற்றும் நண்பர்களுடன் அன்பாக பழகுவார்கள். பாடசாலையில் ஒழுக்கம் கடைபிடிப்பதால் கல்வியில் முன்னேற்றம் பெற முடியும். வகுப்பறையில் அமைதியாக இருந்து ஆசிரியர் கூறும் பாடங்களை கவனமாக கேட்பது நல்ல மாணவரின் பண்பாகும். மேலும் பாடசாலை விதிமுறைகளை பின்பற்றுதல், சீருடையை முறையாக அணிதல், நேரத்துக்கு பள்ளிக்கு வருதல் போன்றவை மாணவரின் ஒழுக்கத்தை வெளிப்படுத்துகின்றது. ஒழுக்கம் இல்லாத மாணவர்கள் தங்களது எதிர்காலத்தையே பாதித்துக் கொள்கின்றனர். அவர்கள் கல்வியிலும் சமூகத்திலும் நல்ல இடத்தை அடைய முடியாது. எனவே சிறு வயதிலிருந்தே ஒழுக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். முடிவாக, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் என்ற பழமொழிக்கேற்ப ஒழுக்கம் மனிதனை உயர்வுக்கு கொண்டு செல்கின்றது. ஆகையால் ஒவ்வொரு மாணவரும் நல்ல ஒழுக்கத்தை கடைபிடித்து சிறந்த குடிமகனாக வளர வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ.